Hi friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எடிட்டிங் ஹாட்ஸ்பாட் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு நார்மல் ஃபோட்டோ வந்து எப்படி டார்க் ப்ரௌன் டோன் எஃபெக்ட்டில் பக்காவாக எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா Snapseed lightroom அப்ளிகேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டு அப்ளிகேஷனோட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணுமோ இந்த மாதிரி Snapseed அப்ளிகேஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ Snapseedல வந்துட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்துட்டு ஒரு பென்சில் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூன் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு ஒரு -16 அந்த மாதிரி ரேஞ்சில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் வந்துட்டு இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 75 அந்த மாதிரி ரேஞ்சில் செட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 40 ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு -60 ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஷேடோஸ் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பக்காவாக செட் பண்ணிட்டு கீழே உள்ள அந்த டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த லேயர் ஐக்கான் கிளிக் பண்ணி வியூ ரீட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டியூன் இமேஜில் வந்துட்டு சின்ன ஏரோ கிளிக் பண்ணி சென்டரில் உள்ள அந்த ப்ரெஸ் ஐக்கான் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பாட்டமில் உள்ள அந்த இன்வெர்ட்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏரோ வந்துட்டு ஃபுல்லாக 0ல் செட் பண்ணிட்டு ஸ்கின்னில் உள்ள அந்த கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலர் வந்துட்டு பக்காவாக ரிமூவ் பண்ணிட்டு டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா HDR ஸ்கேப் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பீப்புள் அப்படின்ற எஃபெக்ட் வந்துட்டு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஸ்ட்ரென்த் வந்துட்டு 25ல் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு ஸோ பிரைட்னஸ் வந்துட்டு -15ல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா -10ல் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு டிக் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உள்ள லேயர் ஐக்கான் கிளிக் பண்ணி வியூ ரீட்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா HDR ஸ்கேப்பில் சின்ன ஏரோ கிளிக் பண்ணி சென்டர் உள்ள அந்த ப்ரெஸ் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இன்வெர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும் பாட்டமில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏரோ வந்துட்டு ஃபுல்லாக 0ல் செட் பண்ணிட்டு ஸ்கின்னில் உள்ள அந்த கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணி செலக்டிவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபேஸை வந்துட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிட்டு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்துட்டு ட்ராக் பண்ணி ஸோ எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கின் வந்துட்டு டார்க்காக இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராக் பண்ணி செட் பண்ணிவிட்டு ஸோ பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே உள்ள அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி எந்தெந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கும் ஃபேஸோ அதே இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணிவிட்டு ஸ்கின் டோன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பக்காவாக உங்கள் ஃபோட்டோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு டிக்கை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணி டீடைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரோல் பண்ணி ஷார்ப் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த ஷேர் ஐக்கான் கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா lightroom அப்ளிகேஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ lightroomல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு lightroom வந்து நான் ஒரு ப்ரெஷர் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரெஷரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா lightroom அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குது பாருங்க. ஸோ அந்த ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா காப்பி செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு டிக் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் வந்துட்டு காப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம Snapseedலேருந்து ஆட் பண்ண அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிட்டு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 டாட்டா கிளிக் பண்ணி பேஸ்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட செட்டிங்ஸ் வந்துட்டு பேஸ்ட் ஆயிரும். ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்துட்டு பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமும் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கரெக்டான எஃபெக்ட் வந்துட்டு ஒழுங்காக உழுவல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து நிறைய டூல்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் lightroomல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ கலர் மிக்சிங்னு சொல்லிட்டு ஸோ கலர் ஐக்கான் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ரைட் ஐக்கானுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே வந்துட்டு ஒரு கலர் மிக்சிங் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோக்கு இந்த மாதிரி நீட்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணிட்டு டன்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜ் கம்பேரிசன் பாருங்கள். ஸோ மேலே உள்ள ஷேர் ஐக்கான் கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோ வந்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன்.